இத்தாலியில உள்ள பைசா கோபுரம் ஏன் சாய்ந்த நிலையில இருக்கு? பைசா கோபுரம் அமைக்கப்பட்டது பைசா நகர்ல உள்ள ஒரு ஆலயத்துக்கு மணிக்கூண்டு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான். 1173ஆம் ஆண்டு தான் இந்த கோபுரம் கட்டுறதுக்கான அடித்தளம் போடப்பட்டது. முதல் 2 தளங்கள் அமைக்கிற வரைக்கும் எந்த ஒரு விபரீதமும் பெருசா இல்ல. 1178ஆம் ஆண்டுல 3வது தளம் கட்டி முடிக்கிற நிலைமையில தான் கட்டடம் ஒரு பக்கமா சாயிறத முதலா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்ச சமயத்துல தான் இவங்க செஞ்ச தப்பே இவங்களுக்கு புரிய வருது. அது என்னன்னா, இந்த பைசா கோபுரம் கட்டப்பட்ட இடம் களிமண் கலவை நிறைந்த இடம். சாதாரணமா களிமண்ணுல கடினப்படக்கூடிய தன்மை குறைவு அப்படிங்கறனால அதோட உறுதித்தன்மையும் குறைவு. இது தெரியாம களிமண் இருக்கிற இடத்துல கட்டடம் கட்டினது மட்டும் இல்லாம அடித்தளமும் வெறும் 3 மீட்டர் ஆழத்துக்கு மட்டும் தான் அமைச்சிருக்காங்க. கட்டடம் வளர வளர கட்டடத்தோட எடையை தாங்க முடியாம மண்ணும் சரிய தொடங்கினால கட்டடமும் ஒரு புறமா சாய்வது போல தெரிஞ்சது. இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த பொறியாளர்கள் களிமண் இருக்கிற வரைக்கும் காத்திருப்போம்னு காத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் போயாச்சு. திரும்பவும் ஏதோ ஒரு நம்பிக்கையில 1272ஆம் ஆண்டு இன்னும் 4 தளங்கள் அமைக்கிற முயற்சியில இறங்குறாங்க. 1284ஆம் ஆண்டு நடந்த போர் ஒண்ணு கோபுர கட்டுமானத்தையே பாதிக்குது. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு வழியா 1372ஆம் ஆண்டு மணிக்கூண்டுல மணி நிறுவப்பட்டது. கிட்டத்தட்ட 200 வருட போராட்டம். 19ஆம் நூற்றாண்டுக்கு மத்தியில மீண்டும் கோபுரம் சரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 800 டன் எடைய சரியும் திசைக்கு எதிர் திசையில கொடுத்து சமன் செஞ்சாங்க. ஆனா திரும்பவும் உலக போர் வந்தனால பைசா கோபுரத்தோட நிலைமை கவலைக்குள்ளாச்சு. அமெரிக்கா இத்தாலியில இருக்கிற பெரும்பாலான கட்டடங்களை தகர்த்து எரிஞ்சது. ஆனா அதுலயும் இந்த பைசா கோபுரம் தப்பி பிழைச்சு தான் நின்னது. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இத்தாலி பைசா கோபுரத்தோட பெருமையை உணர்ந்து அதை எப்படி சரிய விடாம தடுக்கிறது அப்படின்னு யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. கணினி வடிவமைப்புகள் அதிகபட்சம் 5.44 டிகிரி வரைக்கும் சாயும் பட்சத்துல கோபுரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லன்னு கணக்கிட்டு சொல்லுது. 1990ஆம் ஆண்டுல 5.5 டிகிரி சாஞ்ச பைசா கோபுரத்தை கண்ட இத்தாலிய அரசு மறுபடியும் என்ன செய்யறதுன்னே தெரியாம கோபுரத்தை மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்வையிட்ட இந்த பைசா கோபுரம் 1990ஆம் ஆண்டுல இருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் மூடிதான் வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை கீழே விழுந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டனாலதான் பைசா கோபுரம் கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் மூடப்பட்டே இருந்துச்சு. 60 மீட்டர் கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எழுப்பப்பட்ட இந்த கோபுரம் ஒரு புறம் 55.86 மீட்டரும் மற்றொரு புறம் 56.67 மீட்டர் தான் இருந்துச்சு. இதுல 56.67 மீட்டர் இருக்கிற பைசா கோபுரத்தோட பக்கவாட்டுல மண்ணை பறிச்சு எடுத்ததன் மூலமா சாய்ந்திருந்த கட்டடத்தோட கோணம் கொஞ்சம் குறைக்கப்பட்டது. அதாவது 1990களில் 5.5 டிகிரி அப்படிங்கிற கோணத்துல சாஞ்சிருந்த கட்டடம் 2009ஆம் ஆண்டுல இடைப்பட்ட காலத்துல செய்யப்பட்ட மாற்றங்களின் மூலமா 3.99 டிகிரின்னு குறைக்கப்பட்டது. மூடியே வைக்கப்பட்ட இந்த பைசா கோபுரம் ஒரு வழியா பார்வையாளர்கள் வசதிக்காக 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. சரித்திரம்னு ஒண்ணு படைக்கணும்னா வழிகள் பல கடக்கணும் அப்படிங்கிறது பைசா கோபுரத்துக்கு நல்லா பொருந்தும்.